ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தாங்க. நம்ம இப்போ நெல்லையப்பர் கோயில் வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு வேலையாக வந்திருந்தோம். அதுவும் அந்த ஸ்ரீபுரத்தில் வந்து வண்டியில் ஒரு சின்ன வேலை, அந்த வேலையை பார்க்க வேண்டி வந்திருந்தோம். அவங்க வந்து லேட்டாக சொல்லிட்டாங்க. சரி ரைட் ஓகே, நம்ம அப்படி நெல்லையப்பர் கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நெல்லையப்பர் கோயிலை பற்றி தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் நெல்லையப்பர் கோயிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. வேறு லெவலில் பெருசாக இருக்கணும் நெல்லையப்பர் கோயிலோட என்ட்ரன்ஸு. இதை தாண்டி உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கோபுரம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கே, நல்லா கூலிங்காக இருக்கும் இது கீழேயே. இது வந்து நெல்லையப்பர் கோயிலோட பெரிய கோபுரங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம்னு பார்த்தாலும் திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்பின உடனே இந்த சைடு இருட்டுக்கடை அல்வா கடை இருக்குது. ஆனால் நான் அதை காட்டலை. இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய தேர் ஒன்று நிற்குங்க, நெல்லையப்பர் கோயிலோட தேர். இது வந்து இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் டயத்தில் தான் அந்த தேரை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோ உயரமாக பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரோடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் கடையாக தான் இருக்குங்க. இங்கே வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஜேஜேன்னு எனி டைம் கூட்டமாக இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வே தாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டிங்கன்னா நம்ம காவல்துறை நிறைய பேர் நிற்பாங்க, தப்புன்னு அமுக்கிடுவாங்க. அதனால் இந்த ரோட்டில் போனீங்கன்னா அப்படியே சுற்றி போட்டு சொல்லிட்டு ரிட்டர்ன் உள்ளே வந்துக்கலாம். ஆனால் திரும்ப இதிலே உள்ளே வந்தீங்கன்னா திக்கிக்கிடுவீங்க. இதுலேயும் ஒரு சில பேர் ரிட்டர்ன் போகிறாங்க இந்த வழியோடி. அவங்க வந்து லோக்கல் ஆளுங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இந்த ரோட்டில் மூவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ போத்தீஸ் ரோடுக்குள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் இருக்குது, அப்புறம் போத்தீஸ் ஸ்வர்ணமஹல் இருக்குது, அப்புறம் கலர்ஸ்ன்னு இருக்குது. அது போக நிறையா ஹோல்சேல் கடைகளும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ்னு ஒரு கடை பாருங்க, நம்ம ஜூம் பண்ணி தரணும் பாருங்கள். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் சும்மா வேறு லெவலில் கலெக்ஷன் இருக்கும். நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்லாம் அமையும். ஆனால் ரேட்டும் அதுக்கேற்றால நல்லா காஸ்ட்லியாகவே இருக்கும். அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸ் இருக்குது. சும்மா வேறு லெவலில் பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களை வரவேற்கிறதுக்கு கிங்காங், ஹல்க்கு, அப்புறம் ஸ்பைடர்மேன், அயன்மேன், பிளாக் பேந்தர் இவங்களும் நிற்காங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான துணிகளை எடுத்துகிட்டு சும்மா வேறு லெவலில் வரலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணமஹால் இருக்குங்க. கடை வந்து பார்த்திங்கன்னா பேரில் மட்டும்தான் ஸ்வர்ணமஹால் இல்லை, கடையவே ஸ்வர்ணத்தினாலே உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல்சேலு கடைகள் உள்ள தெருங்க. ஆனால் அங்கே வந்து நம்ம அவ்வளோ வந்தது கிடையாது, இந்த ரோட்டடி போயிருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து நேராக லாஸ்ட்டு போனோம்னா ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. நெல்லையப்பர் கோயிலோடது பார்க்க வேறு லெவலில் பெருசாக இருக்கும். ஆனால் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ அது வரைக்கும் போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் எடுத்து நெல்லையப்பர் கோயில் வழியாகவே நம்ம திரும்ப வெளியே போயிடுவோம். நம்ம இப்போ ஒரு எல்லோ கலர் பில்டிங் இருக்குங்களா, அதில் தாங்க ரைட் எடுக்க போகிறோம். வாங்க அது வழியோடு வெளியே போயிடலாம். இந்த ரோடு வந்து நம்ம இப்போ வந்து மத்தியான டயத்தில் வந்திருக்கோம், அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதே காலையிலையும் சாயந்தரம் வந்தோம்னா இந்த ரோடுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம நேராக நெல்லையப்பர் கோயிலை போய் பார்த்தோம்னா ரைட் சைடில் நெல்லையப்பர் கோயில் இருக்கும். அப்படி நம்ம லெஃப்ட் சைடு ஓடி திரும்பி போயிடுவோம். நான் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வே தான். நாங்கள் வந்து பார்க்குற தான் போகிறோம். என்ன நம்ம அடுத்து இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஸ்ரீபுரத்தை தாண்டி ஜங்ஷன் தாங்க போகிறோம். ஜங்ஷனில் வந்து புதுசாக வேறு நம்ம பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க, ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை. அதையும் பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி ஊருக்கு முன்னாடி அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அதை தான் பார்க்கறதுக்காண்டி நம்ம ஃப்ரெண்டு நானும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு மட்டும் தான் திருநெல்வேலிக்கு வரோம். ஒரு மட்டும் இல்லை, எப்போது ஒரு மட்டும் வரோம். வர டயத்தில் நல்லா திருநெல்வேலியை சுற்றி பார்த்துட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்குங்களா. இனிமேல் அடுத்து எப்போ வருவோன்னு தெரில. வாங்க போகலாம். இதுதாங்க நம்ம திருநெல்வேலி என்ட்ரன்ஸோட முதல் ஆர்ச்சி. பார்க்கறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி எங்கள் ஒரு அம்பாசமுத்திரத்துலேயே ஒரு ஆர்ச்சி இருக்குது. அதை நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து திருநெல்வேலி என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங்க, சும்மா வேறு லெவலுங்களா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நயனாகுளங்க, லெஃப்ட் சைடில் திரும்ப